பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ பாபம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வா. அவளோட பணத்தை எரிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஆல் தி பெஸ்ட். நாங்க கிளம்புறோம். சரி சித்ரா. அவர் போயிட்டாரா? போயிட்டாரு மேடம். நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் மாத்திக்க எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல மேடம், நம்ம போனோன்னே திரும்பி வர போறோம். எதுக்கு ட்ரெஸ் எல்லாம்? யார் சொன்னா? ஒருவேளை 2 days தங்க வேண்டி வந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் அவசியம் வராது மேடம். போனோமா, அர்ச்சனை பண்ணோமா, சாமி கும்பிட்டோமான்னு திரும்பி வர போறோம். அதுக்கு எதுக்கு மேடம்? அது இல்ல கார்த்தி, நம்ம தங்கிட்டு தான் வருவோம். நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வர மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் 2 ட்ரெஸ் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க, இத கார்ல வைங்க. நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மேடம். அடி பாவி, கார்ல கிளம்புன அடுத்த அரை மணி நேரத்துல நீ பணமாக போற. அது தெரியாம என்னமோ டூர் போறாம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பாவம். நமக்கு என்ன,
ஆட்டை பார்த்து கசாப்பு கடைக்காரன் வருத்தப்படலாமா? என் பொண்டாட்டி இன்னையோட போட்டோவை மாற போறான். ஒரு வாரம் அவன் போட்டோ முன்னாடி உட்காந்து அழற மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அது முக்கியம் இல்ல குமார். முதல்ல செய்ய வேண்டியது பாடி வந்தோடனே தூக்கில தொங்க விட்டுட்டு போலீஸ வரவழைச்சு கார்த்தியை புடிச்சு கொடுப்போம். கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு ரெடி. இன்னையோட கார்த்தி தொல்லையும் அமுதா தொல்லையும் ஒழியணும். என்னோட சுயரூபம் தெரியறப்ப கார்த்தி அப்படியே நொறுங்கி போயிடுவான். சொல்ல முடியாது, ஹார்ட் அட்டாக்ல போனாலும் போயிடுவான். முதல் தடவை மாதிரி ஏமாந்துடக்கூடாது. கச்சிதமாக இதை பிளான் பண்ணி பணத்தை தூக்கி டிக்கியில் வச்சு ராம்குமார் கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ தான் நமக்கு டீல் படி 25 லட்ச ரூபா ரொக்கம் நம்ம கையில் வரும். பணம் கைக்கு வந்தால் தான் சித்ரா கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. சந்தோஷமா வர இரு. உனக்கு இன்னைக்கு இறந்த நாள் கொண்டாடிடுறேன். நாளைக்கு நான் ஹாப்பியாக ஹனிமூன் போக போகிறேன். என்ன கார்த்தி, எதுவும் பேசாம வரீங்க? பேச ஒன்றும் இல்லை மேடம். அப்படியா? ஆனா நான் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. இரு இரு, யாரும் இல்லாத இடத்துல நீ காரை நிறுத்தி உன்னை கொலை பண்ண போறேன். அப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏதாவது சொன்னீங்களா? இல்ல மேடம். இந்த இடம் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். கார்த்திக், இங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். யாரும் இல்லாத இடமா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேசிட்டு போலாமே. நானே காரை நிறுத்தி இவளை போட்டு தரலான்னு பார்த்தேன். இவளே நிறுத்த சொல்றாளே. ஏம்மா மாலை போட்டு வரவேற்கிறான். சரி, என்னன்னு தான் பார்ப்போம். பக்கத்துல வாங்க கார்த்திக். இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. என்ன நீங்க இப்படி வெக்கப்படுறீங்க? பக்கத்துல வாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க மேடம். ஏன் இப்படி மேடம்னு கூப்பிடுறீங்க? அமுதானே கூப்பிடலாம்ல. சாக போற ஒண்ணு போனம் தாண்டி கூப்பிடணும். அமுதான்னு பேரை வேற சொல்லணுமா? என்ன கார்த்திக், அமுதானே கூப்பிடுங்க. அது தப்பு மேடம். தப்பில்ல கார்த்திக், நானே உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன தப்பு சரின்னு பாத்துட்டு இருக்கீங்க? உங்களை நான் இந்த மாதிரி தனிமையில சந்திக்கணும்னு எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா கார்த்திக்? இத்தனை நாள் நான் நரகத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தேன். என்னைக்கு உங்களை முதல்ல பார்த்தனோ அன்னைக்குதான் என் வாழ்க்கையில சந்தோஷமே ஆரம்பிச்சது. என் வீட்டுக்கார் ராம்குமார் இதுவரைக்கும் என்கிட்ட முகம் கொடுத்து சரியா பேசினதே இல்ல. ஆனா நீங்க என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
தினமும் என் கூட கோயிலுக்கு வரீங்க, என் பக்கத்திலேயே ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நின்னு சாமி கும்பிடுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காய்கறி மார்க்கெட்டுக்கு போனா என்ன காரை விட்டு இறங்க விடாம எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க. அந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. பறவை தசை மாதிரி பறக்குது. சரி, என்ன ஆகுதுன்னு பாப்போம். நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் தான் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, எனக்கும் ஆயிடுச்சு. அதனால நாம ஏன் நெருங்கி பழக கூடாது? ஓ, பழகலாமே. அப்புறம் என்ன கார்த்திக், மனசுக்கு பிடிச்சு போனா போதும், வேற எதுவும் தேவையில்ல. இப்போ என் ஹஸ்பண்ட் ராம் கூட என்கிட்ட பேசுறதே இல்ல. அந்த செக்ரட்டரி சித்ரா கூட தான் பழகுறாரு. அவரு நினைச்சாரா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு? இல்ல மேடம். மேடம் சொல்லாதீங்க, அமுதான்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். சரி, அமுதா. தேங்க்ஸ் கார்த்திக். என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. தெரிஞ்சா எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடுவீங்க. அப்படியா? என்ன சொல்லுங்க மேடம். இல்ல இல்ல அமுதா, சொல்லு அமுதா, நான் தெரிஞ்சுக்கிறேன். என் மனசுல இருக்கிறது இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ கார்த்திக். என் வீட்டுக்கார் அனுபவிச்சுட்டு இருக்க காரு, பங்களா, ஆபீஸ் இதெல்லாம் அவரு சம்பாதிச்சது கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக என் அப்பா வரதட்சணையா கொடுத்தது. மொத்த சொத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? குறைஞ்சது 30-40 கோடி தேரும். ஆமா, ஆனா என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுட்டு என்ன கண்டுக்காமலே இருக்காரு. என் கூட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. அப்படியா? உங்க நிலைமை ரொம்ப பாவம் தான். ஆமா கார்த்திக், ரொம்ப பாவம் தான். என்ன ஆசையா ஒரு சினிமா கூட கூட்டிட்டு போனது இல்ல. நான் வீட்டுல இருக்கிற ஒரு டேபிள் மாதிரி தான். எனக்குன்னு ஆசாபாசம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதனால எனக்கு இனிமே அவர் வேண்டான்னு தோணுது. என் மேல பாசமா இருக்கிற நீங்களே போதும்னு தோணுது. இவளை கொலை பண்ணிட்டு 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இவன் என்னடான்னா 30 கோடி 40 கோடின்னு என்னென்னமோ சொல்றாளே. என்ன பண்ணலாம்? ரொம்ப யோசிக்காத கார்த்திக். நீ மட்டும் என் கூடவே இருக்கேன்னு சொல்லு. உனக்கு எந்த பண கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ, உன் வைஃப், உன் குடும்பம் எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. அதே சமயத்துல என் மேலயும் கொஞ்சம் அன்பு காட்டு, அது போதும். என்ன கார்த்திக், என் ஹஸ்பண்ட நினைச்சா பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே யோசிக்கிற? சரின்னு சொல்லு. எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடு அமுதா, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். ஓகே, எடுத்துக்க. ஆனா நீ ஓகேன்னு தான் சொல்லணும். அது எனக்கு தெரியும். ஓகே, எடுத்துக்க. ஆனா நீ ஓகேன்னு தான் சொல்லணும். அது எனக்கு தெரியும். வீட்டுக்கு போலாமா? கோயிலுக்கு போலையா? நான் தேடின சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. வா போலாம் கார்த்தி.
நாளைக்கு உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சரி அமுதா. அமுதா அமுதா வா போலாம். காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வா. அவளோட பணத்தை எரிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கவலைப்படாதீங்க. இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. என்ன இவன் கிளம்பி போய் 1 மணி நேரம் ஆகுது. அமுதாவை கொலை பண்ணானா இல்லையானே தெரியல. கொலை செஞ்ச அடுத்த நிமிஷமே போன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மரமண்ட கார்த்திக் அதை மறந்துட்டானு தெரியல. ஒருவேளை கொலை செஞ்ச டென்ஷன்ல போன் பண்ண மறந்துருப்பானா? இப்ப அவனை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே. கார்த்திக், சூப்பர் கார்த்திக். இவ்வளவு சீக்கிரம் வேலையை கச்சிதமா முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கலக்கிட்ட போ. கார்த்தி, பிச்சிட்ட கார்த்தி. நம்ம 3 பேரோட வாழ்க்கையும் இனிமேதான் சூப்பரா இருக்க போகுது. நீ ஒரு போன் பண்ணி மேட்டரை முடிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும். அது சித்ரா, அது போ கார்த்தி. நீ மட்டும் போன் பண்ணியிருந்தா இந்நேரம் வேற சில ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல. இப்போ ஒன்னும் லேட் ஆயிடல. குமார், நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. முதல்ல தூக்கு கயிறை ரெடி பண்ணி உங்க வைஃப அதுல தொங்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் மத்த வேலையில பாக்கலாம். கார்த்தி, ஏன் பேசாம இருக்கீங்க? பாடி எங்க? என்ன இவ பாடி ஆகாம உயிரோட வந்து நிக்கிறா? என்னங்க, நான் வரப்போ ஏதோ பாடி எங்கன்னு கேட்டீங்க. என்னது அது? அது ஒண்ணு இல்ல. பாடினா அது மேடம், பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்களான்னு கேக்குறதுக்கு ட்ரை பண்ணாரு. என்னமோ தெரியல, வாயடிச்சு போய் நின்னுட்டாரு மேடம். ஆபீஸ் போகாம இங்க வந்து நின்னுட்டு இருந்தா அவர் அப்படிதான் பேசுவாரு. அவர் அப்படியே உன் மேல மயங்கி போய் என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிப்பாரு. பாத்தியா கார்த்திக், நான் சொல்லல?
இவங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்கன்னு நான் சொன்ன மாதிரி நடக்குதா?